ஸ்மாக்டவுனில் நம்ம கோடி ரோஸ் vs கேம்ப்ரோவில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்ச் மூமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஸ்ப்ரிங் போர்டு மூவ் போடணும். பட் இந்த மூவில் டைமிங் மிஸ் பண்ணதுனால நம்ம கோடி ரோஸ் டேரெக்டாக ஒரு ரைட் சைட் ஷோல்டரில் வந்து லேண்ட் ஆகிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இதில் ரொம்பவே நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸை சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் இன்னுமே அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஃப்ரம் த டே 1 இருந்து நம்ம கோடி ரோட்ஸ் எப்போ தான் தோக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு கிடக்காங்க. பட் என்னோட ஒரு சஜஷன் என்னென்னா, ஆப்வியஸ்லி ஒரு சாம்பியன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் லூஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஈவன் தோ நம்ம பிராக் லெஸ்னர், ஜான்சின் அந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாமே ரோமன் ரெயின்ஸை தோற்று தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் WWE ரிட்டர்னுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை மறுபடியும் க்ரியேட் பண்ண தான் போகிறாரு. அதுக்காக நம்ம கோடி ரோட்ஸ் மேலே ரொம்ப ஹேட்டட், அதாவது வன்மத்தை கக்க வேணாம்.